to Mia's Kitchen. Like, share, subscribe and comment. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேகி நூடுல்ஸ் வச்சு. ஸோ இது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுமே நடுக்கி வச்சு அந்த வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கிட்டோம். பூண்டை சேர்த்து இப்போ நல்லா சாட்டே ஆகிட்டு வெங்காயம். இப்போ வந்து பீன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 10 இருந்தால் போதும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா ஜஸ்ட் சாட்டிங் இட் அண்ட் மிக்ஸிங் இட், அவ்வளோதான். இது போட்டு ரொம்ப வெந்து அந்த மாதிரிலாம் தான் நல்லா, கொஞ்சம் க்ரன்ச்சி மஞ்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கேரட் சேர்த்துக்க போகிறோம். காய்கறிங்கெல்லாம் நல்லா இப்போது அடி லைட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நல்லா சாட்டே ஆகிட்டுருக்கு. தக்காளி குழஞ்சிட்டு ரொம்ப குழைய வேணாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1.5 கேப்சிகம் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் நான் கலருக்காக கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா நம்ம மேகி மசாலாவும் சேர்த்துக்க போகிறோம். ஒன்றும் பத்தலைன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்து மேகி மசாலா அந்த 7 பேக்கெட்ஸில் இருந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மேகி நூடுல்ஸை ஒன்று அப்படியே இப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதனால தான் சுட தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூட போகிறோம். தண்ணி ரொம்பலாம் சேர்த்து காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. லிமிட்டடான தண்ணி இது வேகிற அளவுக்கு தான், அவ்வளோதான். அது அப்படியே ஒன்றுமே ஆகாது. நம்ம தண்ணி விட்டு போகிறோம். இப்போ நம்ம வந்து சுட தண்ணி சேர்த்துக்கணும். அவ்வளோ ஜஸ்ட் இது முழுகிற அளவு தான் போதும். சுட தண்ணி அப்படி இது பட அதுவே நூடுல்ஸ்லாம் பிரேக் ஆகும். நல்ல பெரும் டீ போட்டு ஒரு லிட்டை போட்டு மூடிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் லிட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் அப்படியே லைட்டாக மெதுவாக தண்ணி எல்லாம் சுண்டணும். இல்லை ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த சூட்லேயே எப்படி நூடுல்ஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் சேர்க்க போகிறேன். மிக்சட் ஹர்ப்ஸ் வந்து ஏன் சேர்க்குறோன்னா ஒரு நல்ல ஒரு கான்டினென்டல் ஃப்ளேவர் கொடுக்கும் மிக்சட் ஹர்ப்ஸ் போட்டிங்கன்னா. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.